நாங்கள் தான் வீடியோ ஆரம்பிச்சோன்னு பார்த்தா எங்களுக்கு முன்னாடியே நாய் குட்டி அங்கே ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் எப்பயுமே அப்படிதாங்க இருக்கும். சரி, அது கேட்கறது கேட்டு போட்டோம். ஏன்னா எல்லாருக்குமே நாங்கள் வந்து உரிமை கொடுப்போம். நாங்கள் எந்த அளவுக்கு உங்ககிட்ட வந்து காதில் கத்துறோமோ அதே மாதிரி அவங்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்ட்டு தான் கொஞ்ச நேரத்தில் ஒரு அண்ணன் இதை ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல நல்ல நியூஸ் எல்லாம் எடுத்து இந்த வீடியோவில் வைக்கலான்னு பார்க்குறோம். ஆனால் வைக்கிறது பூராமே நவுத்து போன நியூஸாகவே இருக்கு. என்ன பண்ணுறது பாருங்க, நவுத்து போயிடக்கூடாதுன்னா உங்க வீட்டில் இருக்க முறுக்கு அதிரசம் எல்லாத்தையும் நீங்கள் நல்லா பேக் பண்ணி வைங்க. ஏன்னா தீபாவளி அடுத்த தீபாவளிக்கு யூஸ் பண்ணலாம். இல்லைங்க, தீபாவளி வெடி வாங்கிட்டு வெடிக்காத வெடியெல்லாம் அடுத்த தீபாவளிக்கு யூஸ் பண்ணுறதுக்காக சொல்கிறோம். அடுத்த கார்த்திகைக்கு தான் நாங்கள் அதை வெடிப்போம். இப்போ வந்து இந்த முறுக்கு பேக்கெட் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வைங்க. ஏன்னா ஒரு வாரம் 2 வாரத்துக்கு அதை வச்சு தான் ஸ்நாக்ஸாக தள்ளுவாங்க. நம்ம கரெக்டு தான், பத்திரமா வச்சு பழகுங்க. ஓகே, ஸோ இந்த வாரத்துக்கான நியூஸ் அப்படின்னும் போது வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் சொல்லலை. அதெல்லாம் அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணால் அடுத்த வீடியோ வந்து தொலையுது, உனக்கு என்ன தர வெல்கம் பேக்கு. ஓகே, அண்ட் லாஸ்ட் வீக் தீபாவளி செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஹோப் யூ ஆல் கைஸ் என்ஜாய் செலிப்ரேட்டட் வெல். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் சென்னையில் மழை பெஞ்ச காரணத்துக்காகவோ என்னவோ பெருசாக வெடிக்கிறதெல்லாம் வெடிச்சாங்க தான், அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம். வெடிக்கிறது ஆக்சுவலாக குறைஞ்சிருச்சு. எப்படி குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, பெரும்பாலும் எல்லாருமே ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் போயிட்டாங்க. வான வேடிக்கை ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ்ன்ட்டுனா சரி, ஸ்கை ஷாட்ஸுக்கு போயிட்டாங்க. இப்படியே போனால் விளங்கிரும். அந்த மாதிரி வந்து பெரும்பாலும் நான் பார்க்குறேன், பிஜிலி பேக்கெட்டில் இப்போ யாரும் வாங்கி வெடிக்கிறதே இல்லை போல. இந்த 1-2 வீட்டில் வந்துட்டு அந்த குட்டி குழந்தைங்க வந்து நான் வெடிச்சே தீருவேன்னு சொல்கிறவங்க நியூஸ் பார்த்துருப்பீங்க. கடலூர்னு நினைக்கிறேன். அங்கே வந்துட்டு கடலூர் அருகே 1 லட்சம் வாலா சரவெடிகளை 1 லேக் வாலாவா வெடிச்சாங்களாம். அதாவது அப்படி சரம் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி கடலூர்ல தாங்க பெரிய வெடியா வச்சு அந்த தெரு ஃபுல்லா நீட்டி விட்டு 1 லேக் வாலாவோ வெடிச்சாங்க. கரெக்டா வெடிச்சுதாமா? வெடிச்சுதான். ஏன்னா நானும் பார்த்துருக்கேன், நியூஸ்லயே வந்துச்சுங்க. 100 வாலா 200 வாலா இதெல்லாம் பார்த்தா பேர்ல இருக்கிற வாலா தவிர நிஜத்துல அத்தனை தடவை எல்லாம் வெடிச்சவன் நான் பார்த்ததே கிடையாது. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அங்க ஒன்று டோப் பண்ணணும். பரவாயில்ல, அங்க கடலூர்ல இப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. சரி, நீங்களும் ஏதாவது டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா சொல்லுங்க. ஆனால் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தா கையில் வச்சு வெடிக்கிறது, தலையில் வச்சு வெடிக்கிறது, அதெல்லாம் நான் கேட்டது அவர் கொடுத்ததுன்னு. ஏன்டா இதெல்லாமாடா கேட்டீங்க, அதை கொடுத்தாங்க. தனுஷ் டைலாக் வேறு அது ஒன்று வருங்க, அதையும் போட்டு ரீல்ஸ் போட்டுருந்தாங்க. சொல்ல போனா இவன் தனுஷ் வீடியோ அப்படின்னு சொன்னனாலே நான் அடுத்து என்ன சொல்லலாம்னு நினைச்சேன்னா, வட சென்னைக்கு மாதிரியே பேரல் அந்த ஸ்டோரியிலேயே வந்து அரசன் அப்படின்னு ஒரு படம். இனிமே நான் என்ன பண்றேன்றதை மட்டும் உட்காந்து பாருங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதான் பார்க்க போறோம். அந்த மாதிரி பேக் டு பேக் அவரோட ஃபிலிம்ஸ் வரும், என்ஜாய் பண்ணுவோம். எஸ், சரி பார்க்கலாம். பாய். ரைட்டு. ஸோ ஒரு சின்ன பார்சல் வாங்க போனேங்க. ஆமாம், மழை போட்டு பொலன்னு பொழந்து எடுத்துட்டாங்க. அதுவும் கொஞ்ச நேரத்துலங்க. அவ்வளோ மழையே இல்லைல்ல, ஒரு மாதிரி அப்படியே வெயில் அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. சரி, ஓகே, இப்படிதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை வந்து மோந்தா அப்படின்ற ஒரு புயல் வேறு வருது அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுட்டாங்க. 27ஆம் தேதி வரதாக சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு தான் வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அது வலுவிழந்துருச்சா, செயல் விழுந்துருச்சா, இல்லை பெருகிருச்சா, எதுவும் தெரியாது. வந்த நல்லபடியாக வந்துட்டு நல்லபடியாக எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு போச்சுன்னா சரி. ஹாயா? அது வர வேணாங்கிற ஹாயா? தண்ணி வேணாமா? இல்லை, அது வந்து இப்போதைக்கு, அதாவது சனிக்கிழமை அதை வச்சு சொல்லணும்னா ஆந்திர பிரதேஷ் போகிறதாக தான் இருக்கு. அதனால கூட போட்டோம், மழை வந்து நமக்கு இருக்கும், புயலோட எஃபெக்ட் வந்து நமக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி. அது ஆந்திர பிரதேஷ் என்ன, வெஸ்ட் பெங்காலுக்கே கூட போனாலும் போய்விட்டோம், அது இஷ்டம். அது நான் என்ன சொல்றேன், போற வழியில நமக்கு நல்லா கொஞ்சம் மழையை கொடுத்துட்டு போச்சுன்னா தண்ணி பிரச்சனை இல்லாம இருக்கும். சரி, ஓகேங்க. அதனால நீங்களும் உங்க போன் எல்லாத்தையும் தூக்கி ஹைட்ல வச்சிருங்க. அதாவது அந்த நான் உள்ள வரும்போது சொன்னேன்ல வந்துட்டேன், இந்த வீட்டுல உனக்கு அது மட்டும் தான் பிரச்சனையா இருக்கு. அந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குமா. இவர் போன் எடுத்து சேஃபா தண்ணியில படாம மேல எங்கேயா வச்சுக்கணுமா. பைக்கு, காரு, வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் விட்டு போனை மட்டும் எடுத்து மேல வச்சிருந்தோம். சரி, ஓகே. அவரா ஏங்க அவர்கிட்ட இதை கேளுங்க, S25 சாம்பிள் எங்கன்னு கேளுங்க. கேளு. S25 சாம்பிள், S25 சாம்பிள். இப்ப நேரா அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். நான் எடுக்கிறதெல்லாம் ப்ரோ கொண்டத்துல நான் கிளம்பிடுவேன். இப்ப வேற யாரும் இல்லைங்க, காங்கிரஸ் ப்ரோ தான் S25. வாய்ஸ் வச்சு நேரம் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க, சொல்லவே வேணாம். தமிழரான குரல் தெரிஞ்சிருக்கோம் கண்டிப்பா. குரல் வளத்துக்காக அவர் ஒரு இசையோட ஆரம்பிச்சிருந்தாருன்னா நம்ம மக்களுக்கு தெரியும். எக்ஸ்க்ளூசிவ். சரி ப்ரோ, ஓகே. நான் நியூஸ் வீடியோல 1-2 போடுறேன். S25ல எடுத்தேன் எங்க காமேஷ் ப்ரோவோட அழகழகான சாம்பிள்ஸ். ஆமா. ஸோ ரைட்டு, ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன சொல்லு. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, ஓகே, இதுவே வந்துட்டு தேட்டருக்கு 2 நியூஸ் வச்சிருக்கேன், அதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சென்னையில் முதல் எபிக் ஸ்க்ரீன். இது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஐயோ இந்த சைடு தடா அதுக்கிட்ட ஒரு இந்த ஸ்க்ரீன் வந்து பெரிய ஸ்க்ரீனுங்க, அதுதான் அந்த எபிக்கு. அது வந்து ராக்கி சினிமாஸில் OMR அந்த ஏரியாவில் வருது. ஓகே, இதுதான் சென்னையில் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பார்ப்போம். வந்ததும் ஓரளவுக்கு மால் மாதிரி தான் வச்சுருக்கானுங்க. கேம் ஜோன் இருக்குது, அப்புறம் ஃபுட் கோர்ட் இருக்குது. ஓகே, 6 ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். ராக்கி சினிமாஸ் போட்டானா இன்னும் ஓப்பன் ஆகலை, ஓப்பனிங் சூன் தான் போட்டிருக்கு. ஆனால்
உங்களுக்கு இப்பவே திரைப்படம் பார்க்கணும்னு ஆர்வம் இருந்தா தாம்பரத்துக்கு அப்புறம் இதுக்கப்புறம் கூடுவாஞ்சல்ல மட்டும்தான் தேட்டர் இருந்தது, வெங்கடேஸ்வரான். ஆனா இப்ப கூடுவாஞ்சல்ல இன்னொரு மால் வருது, MVR சினி மால் அப்படின்னு சொல்லிட்டு. கூடுவாஞ்சேரியிலையா? அவ்வளவுதான், இங்க வரவே மாட்டேன்ல. நான் படமே பாக்குறது கிடையாது. எங்க நீ படம் பார்க்க தேட்டருக்கு போற? இல்லடா ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்ல வந்தேன்டா. ஃபியூச்சர்ல மேபி அதை மால் லெவலுக்கு பெருசா டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 27ஆம் தேதி ஓப்பனிங், 27ஆம் தேதி 6:30 மணிக்கு சொல்லியிருக்காங்க. பாவாங்க, ஏதாவது ஓப்பனிங் புக்கிங் ஏதாவது இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இது வரைக்கும் 14X மாதிரியான ஒரு போனை பிரிச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. 4 கேமரா வச்சுக்கிட்டு என்னடா உள்ள 2 தான் இருக்கு. அது ஏதுடா 4 கேமரா? அதுல என்னைக்கு 4 கேமரா இருந்தது? அவங்க ஸ்பெக்கிலே தான் போட்டிருப்பாங்களே 2 கேமரான்னு. 2 கூட கிடையாது, 1 தான். கூட இருக்கிற 2 MP மறு 2 MP டெப்த் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகே, அண்ட் இதான் சினிமா செய்திகள். அதுக்கப்புறம் சினிமா செய்தியா? அதுக்கப்புறம் இது வந்துட்டு தீபாவளியோட அந்த இது இருக்கும்ல, புகைகள், அதான இது லிஸ்ட் மாதிரி போட்டிருந்தாங்க. அதிகமாக ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி. சென்னை பார்த்தா மாடரேட்டாக இருக்குது 73%. ஹை லெவல் அப்படின்னு பார்த்தா நியூ டெல்லி தான். அங்கே தான் வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே இதெல்லாம் வெடிக்கலனாலே 600 இருக்கும், வெடிச்சனால 400 இருக்கு போல நார்மல் டைம்லேயே அப்படி. அதனால அதான் இங்கே சென்னை வந்து மோஸ்ட்டாக எஸ்கேப் பண்ணது காரணம் மேபி இந்த ஒரு மழையும் ஒரு காரணம். பனிமூட்டம் மாட்டே இருந்ததுடா. புகை மூட்டம்னு நினச்சா புகை மூட்டம் இல்லை, அதெல்லாம் பனிமூட்டம் மாதிரியே இருந்தது. அதான் புகை தான் நான் நினைச்சேன், பட் புகை மாதிரியும் இல்லை. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா, இதுக்கு முன்னாடி நான் பார்த்த மாதிரிலாம் அந்த அளவுக்குலாம் வெடிக்கல. நான் ஸ்கூலு காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஏகப்பட்ட பேர் வெடிச்சிட்டு இருப்பாங்க. இப்போல்லாம் எனக்கே நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போனா அந்த தீபாவளி வைபுக்கானது வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் ஆகிடும். அங்கங்க டோம் அப்படின்னு வெடிக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தா அந்த தீபாவளி அன்னைக்கு தான் அப்படி வெடிக்கிறாங்க. அன்னைக்கு மழை பெஞ்சிருது. ஆடா போ கூலி படம் பார்ப்போன்னு உட்காந்து கூலி படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம், கூலி படையோட வந்து வெடிக்கிறாங்க. ஆமாம், எத்தனை பேர் கூலி திரைப்படம் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் பார்த்துட்டு ஒன்றும் சொல்ல முடியல. ஓகே, அதுக்கப்புறம் இந்த நியூஸ் வந்து பார்த்தேன். இது வந்து எங்கள் பிராண்டுக்கிட்டேருந்து ஒரு அற்புதமான நியூஸ். போக்கோ வந்து ரெட்மி எல்லாம் ஒன்றிணையுது அப்படின்னா, ஷாமி, போக்கோ, ரெட்மி இது எல்லாமே ஒன்றிணையுது. ஆல்ரெடி ஷாமியும் ரெட்மியும் ஒன்றிணைஞ்சு தான் இருக்குது. அப்பயும் ரெட்மி வந்து ஒரு தனி பிராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ரீபிராண்டிங்லாம் அதுக்கு தானே பண்ணானுங்க, டெக்ஸ்ட் எல்லாம் மாற்றிருக்கானுங்க. அப்புறம் என்னத்த அதான் இது எல்லாமே தனி பிராண்ட் தான். இப்போ போக்கோவும் வந்துட்டு இந்த ஷாமி அப்படின்ற வெப்சைட்குள்ளேயும் வந்துடும், me.com வந்துடும். நீங்கள் அதுலேயும் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஈவன் தோ அந்த ஆஃப்லைன் ஸ்டோர்லேயும் போக்கோ வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆஃப்லைன் ஸ்டோரில் போக்கோ கொண்டு வருவாங்களான்னா என்னோட கேள்வி ஒன்று தான். 21,000 ரூபாய்க்கு வந்து ரெட்மியில் வந்து Note 14 Pro விற்கும். Note 14 Pro 21,000 22,000 விற்கும். இது வந்து பார்த்தோன்னா அதே சமயம் 16-17 எக்ஸவுண்ட் இருக்கும்னா அதில் ப்ரோன்ற வார்த்தை இருக்குது. கரெக்டா? ஆனால் வந்து பார்த்தா ஒன்று தான் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இவ்வளோ நாளாக கண்டுபிடிக்காம இருப்பாங்க. ஆன்லைனில் மட்டும் வித்துட்டு இருந்தனால தப்பிச்சிருக்கோம். இப்போ ஆஃப்லைனில் வந்துட்டு நீங்கள் வித்துட்டு 4,000 ரூபா 5,000 ரூபா வித்தியாசத்தோட அதை விற்றீங்கன்னா எப்படி? அதான் மேபி. ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்குது, அது உண்மை. அப்போ அந்த மேக்கிங் காஸ்ட்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ரேட் வந்து அப்போ போக்கோவுக்கும் ரெட்மிக்கும் பார்க்கும்போது ரெண்டுமே ஐடென்டிக்கல் மாதிரி தானே இருக்கும், செய்யறது ஒன்று தானே. ஆனால் போக்கோவும் ரெட்மியும் ஒரே கடையில் விற்றா இவங்க எய்ம் எப்படி இருக்கும்னா ரெட்மிக்கு தான் அதிக மார்ஜின் இருக்கும், செல்லருக்கு மார்ஜின். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக போக்கோ தள்ளுறதை வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க. சரியா? ஆனால் வேணா கன்சியூமருக்கு வந்து அதையும் அவைலபிளாக வச்சாங்கன்னா கன்சியூமர் உள்ள போகும்போது கேட்கலாம், எனக்கு வந்து அவங்களோட ப்ரையாரிட்டி. அதாவது கன்சியூமருக்கே விருப்பம் இருக்குன்னும் போது அவங்க மூவ் ஆவாங்க. பட் மோஸ்ட்டாக ரெட்மியை தான் புஷ் பண்ண பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். அதுதான் பார்ப்போம். ஆனால் எந்த அளவுக்கு அதை ஆஃப்லைனில் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது தெரியல இப்போதைக்கு. பார்த்தா போக்கோவே ஆஃப்லைன் ஆக்கிடுவாங்களாம். அதான், ஆனால் போக்கோவும் ஆஃப்லைன்றேன் கோமாக்கு போ. நீ இவ்வளோ நாளாக வந்து அறுத்தது போதும், நான் K90 Pro Max இங்கே விற்றுக்கிறேன், இனிமேல் போக்கோ லைன் எப்படி கிடையாது. இல்லை, போக்கோ வந்துட்டு இப்போ ஆஃப்லைன் கொண்டு வந்துட்டு காஸ்ட் அதில் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கனாலும் கொஞ்சம் பிரச்சனை தான். அது பண்ண முடியாது. பண்ணிட்டா என்ன ஆகிடும்னா போக்கோ விற்காது. இப்போ வித்துட்டு இருக்கிற ஒரே காரணமே அது வந்து ப்ரைஸ் டு ஃபீச்சர் ஓரளவுக்கு ஊட்டியாக இருக்கு, ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் 30,000 ரூபாய்க்கு 8S Gen 4 லான்ச் பண்ண ஒரே ஆள் அவன் மட்டும்தான். ஆனால் F7 ஆஃப்லைன் தான் பயங்கரமான விஷயம். நேரில் யாராவது அதெல்லாம் பார்த்தாங்கன்னா மிரண்டுருவாங்க. 7550 mAh ஒன்னே மிரண்டுருவாங்க, அங்கேயே சொல்லிடுவாங்க. அது 7550 எவ்வளோ நல்லா இருக்கும். அந்த ஸ்டீல் டிசைனும் நல்லா இருந்துச்சு. அதான் நேரில் யாராவது பார்த்தாங்கன்னா அப்படி இருக்கும், இது எவ்வளோண்ணே மஞ்சள் கலரில் கோட்லாம் போட்டு இது பயங்கரமாக இருக்கு அப்படின்னா அது இதுதான் இது போக்கோ. அவங்க 30,000ங்க, அது 30,000மா? சரி, இதே இந்த ஃபோனில் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அப்போ இதே ப்ரைஸில் வேறு எந்த ஃபோன்லாம் இதெல்லாம் இருக்குன்னு கேட்டால் எதுலேயும் இருக்காது. அவ்வளோதான். என்ன கேமரா மட்டும் ஆவரேஜாக இருக்குமா? கேமராவே நம்ம சரத்து எடுத்து அனுப்புகிற ஃபோட்டோலாம் செம்மையாக தானே இருக்குது. ஐயோ, அந்த ஒரு மனுஷங்க ஒரு டெக்கர் நெமிசிஸ்
தலைமை இன்னைக்கு பார்த்தாலும் எஸ்ஓடி அமைச்சுக்கிட்டு இந்த பார்த்தீங்களா என் பேட்டரி எப்படி இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு வெறுப்பேற்றிட்டு இருக்காரு. சீக்கிரமாக அவருக்கு ஒரு அப்டேட்டை கொடுத்து முடிச்சு விடுங்க. மனசு ரொம்ப சந்தோஷமா இல்லை. இப்போ அப்டேட்லாம் கொஞ்சம் பெட்டராக வர வந்துகிட்டு இருக்கு. இனிமே முடிச்சு விடுறதுக்குலாம் அப்டேட் இல்லை. போக்கோ F6 யூசர்ஸே ஓரளவுக்கு பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ்லாம் சொல்கிறாங்க. எனக்கு இந்த மாதிரி HyperOS 2க்கு அப்புறம் ஃபோன் நல்லா இருக்கு அப்படின்னு. ஓகே அதனால F6 மொத்தம் இது ஒரு நல்ல நியூஸுங்க. சரியா? மற்றபடி வந்து இப்போ லான்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருசாக எதுவும் லான்ச் ஆகலை. ரீசெண்டாக அந்த நம்ம iQOO 15 பற்றி நம்ம பேசியிருப்போம். ஸோ நம்ம ஊரில் அது அநேகமாக திரும்பி 55,000 ரூபாய்க்கு லான்ச் ஆகுதுன்னே வச்சுப்போம். அப்படி லான்ச் ஆச்சுன்னா மறுபடியும் ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மெயின் ரீசன் என்னன்னா அதில் பெரிஸ்கோப்லேருந்து எல்லா செட்டப்பும் கம்பேக் கொடுத்துருக்கு. அப்புறம் டிவைஸ் ஓவராலாக பார்க்கும்போது Q3 சிப்போட கேமிங்காக. ஸோ அது ஒரு பக்கம் பூஸ்டடாக இருக்கும். இதில் ஆல்ரெடி உள்ளே இருக்கிற SoCயே பயங்கரம். உனக்கு 8 Elite Gen 5 இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் தாண்டி Q3 சிப் வர கேமிங்க்கு ஒர்க் பண்ண போகுது. இதெல்லாம் தாண்டி இன்னொன்று என்னன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே ஐக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பிச்சு போட்டு பார்த்தா அது M14 சாம்சங் பண்ணது தான். ஸோ அதுவும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. iPhone Air வாங்கினா நல்லா இருக்குமா இல்லைன்னா iPhone 17 வாங்கினா நல்லா இருக்குமா? நீங்களே சொல்லுங்க. ரெண்டும் ஒரே ரேட்டு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் அப்போர்ட் ஃபார் iPhone 17 ஏர் மேல ஓகே. ஏர் லுக்கிங் கிரேசி. பட் ஆனால் எப்படி தெரியுமா இருக்கு நீ சொல்றது? 400 கோடி தான் மாதிரி 17 தூக்கி வண்டியில போடு, ஏர் மேல வண்டியை போடு அப்படின்னு வண்டியை ஏற்று அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஏர் வாங்கலாம். இப்போ வாங்க வேணான்றது இல்லை. எனக்கு என்ன மைண்டில் ஓடனா எப்பயுமே நான் எப்பயும் சொல்கிறது தான். நான் 12 மினி வாங்கும்போது எப்படி இருந்ததுன்னா மினி வந்து யாரும் வாங்கலைன்ன மாதிரி சேச்சுரேட் ஆகி தான் அதோட ப்ரைஸ் ரொம்ப உடஞ்சிது. அப்போ தான் நான் வாங்கினேன். ஆமாம். அதுக்கப்புறம் என்னாச்சு, இன்னைக்கு ஊருக்குள்ளே இருக்க எல்லாருமே மினி ஐயா மினி கிடைக்குமா எங்கேயாவது சீல்டு பாக்ஸா எவ்வளோண்ணே iPhone 13 மினி 256GB சீல்டு 50,000 அப்படின்னா நான் வாங்கிக்கிறேன்னு அப்படின்னு எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ அது 40,000க்கே வித்துக்கிட்டு இருந்தது, 45,000க்குலாம் கூட. அப்போ யாருமே அந்த டைமில் அது அந்த ரேட்டுக்கு விற்கும் போது வாங்கலை. பட் இன்னைக்கு வந்து அது 50,000க்கு சீல்டு கிடைக்குமான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்களாம். டெட்ரோ கிருஷ்ணாலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஊருக்குள்ள இதுக்கு தான் டிமாண்ட் இருக்கு. நானும் இப்போ சொல்கிறேன் ஆப்பிள் ஏர் 17 iPhone Air அவ்வளோதான். iPhone Air அது வந்து ஒரு 60,000 வருதுன்றப்ப 60,000மா? நீங்கள் என்கிட்ட கேள்வியே கேட்காம இவங்ககிட்டையும் கேள்வி கேட்காம வாங்கிட்டு வந்து அன்பாக்ஸ் பண்ணி காட்டிடுங்க. அது வரைக்கும் ஆனால் ஒரு 3 வருஷம் ஆகும். அப்போ வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மேபி செகண்ட் இனிமே ஒரு சில இடத்துல 90-80க்குலாம் கிடைக்குது. 90-80லாம் இல்லையே, புதுசு தான் இப்போ 88. நான் வந்து சீரியஸா ஏர் தான் யோசிப்பேன். அதில் வந்து இருக்கிற சிங்கிள் சென்சார் வந்து 1x 2x. அதான் அந்த 2x ஃபியூஷன் ஒரே 17ல இருக்கிற அந்த பிரைமரி சென்சார் தான் இதுல இருக்கு. ஓகே. iPhone 17ல எக்ஸ்ட்ராவா அல்ட்ரா வைட் இருக்கு. ஓகே. இல்ல இந்த அல்ட்ரா வைட் இல்ல, மத்த எல்லாமே வந்து எப்படின்னா இப்போ ஃப்ரண்ட்ல அந்த இதுதான் சென்டர் ஸ்டேஜ் கேமரா. அதான் நமக்கு மோஸ்ட் காமன்லி அல்ட்ரா வைடு பெருசா யூஸ் இல்லை. இந்த கர்மத்திலே ஒரு அடி கூட போனது கிடையாது. ஆமா. நீங்க யோசிக்கிற ஆஸ்பெக்ட்ல பார்த்தா iPhone Air வந்து ஓகே உங்களுக்கு பாப்போம். சரி மொத்தம் வந்து இப்போ எங்க சுடரவனன் ப்ரோ தான் ஹெல்ப் பண்ணணும். ஆமா, சுடர் நினைச்சானா செம்ம. இங்கதான் அடுத்து நீங்க எல்லாருமே உங்க மனசை தைரியப்படுத்திக்க வேண்டிய இடம் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி ரியல்மி வந்து 7 வருஷமா 8 வருஷம் ஆயிடுச்சாமே. அப்படியா? ஆமா, ரியல்மிங்கிற அந்த குழந்தை பிறந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சான். அவ்வளோ வருஷம் தான் ஆகுதா? 9 வருஷமா. இப்ப இல்ல கம்மியா தான் இருக்கும் போல. ஷாமியே இப்பதான் இந்தியாவில் 10 வருஷமா இருக்குன்னு சொல்லி சுத்திட்டு இருந்தான். அப்ப ரியல்மி எவ்வளவு வருஷமா இருப்பான்? 7 வருஷமா தான் இருக்கும் போல. இந்த 7 வருஷத்துக்குள்ள ரியல்மி என்ன சொல்றான்னா எங்களோட மொத்த கத்துக்கிட்ட விதையும் இறக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து GT8 Pro. ஓகே. பாத்தியா எப்படி இருந்தது? கேமரா மாடல் டிசைன்லாம் மாத்துற மாதிரி வச்சிருக்கான். அவுட்புட்டும் பார்த்தேங்க. அவங்க போட்ட ஸ்டாக் சாம்பிள்ஸ் பார்த்தேன். ஆமா, அந்த புதுசா ஏதோ இமேஜிங் அவங்க போட்டதை பார்த்தேன். அந்த சாம்பிள்ஸ் பார்க்கும்போது நல்லா இருக்கு. பட் ஆனால் ரியல் லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா போன வாட்டியுமே அவங்க ஹீட்டிங் அதுக்கப்புறம் அந்த 8MP அல்ட்ரா வைட்ல தான் அடி வாங்கினாங்க. இல்லை எனக்கு வந்து ஒன்று உறுதி, GT7 Pro மாதிரி அது இருக்காதுன்னு மட்டும் தோணுச்சு. கண்டிப்பாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. GT7 Pro வந்து மானக்கேடும் மானத்திலும் பங்கம் செய்த அளவுக்கு பிரச்சனை. ஏன்னா அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஹிட்டான, அதாவது விட்டதே வந்து GT2 விட்டாங்க. அதுல யாரும் பார்த்தா மகத்தான 8 Gen 1 அவன் வந்திருப்பான். அதுலயே ஒரு அடி, அதுலயே அவனை அடிச்சு Xiaomi 12 Proக்கும் கீழே விலை. Xiaomi 12 Pro 45 ரூபாய்க்கு இருக்குன்னா அவன் 38 ரூபா 35க்குலாம் வந்துட்டான். இப்பயும் அப்படிதான் இருக்கு. GT7 Pro 28 ரூபாய் 25 ரூபாய்க்கு வரும்போது கேட்பாங்க நம்ம மக்கள், அப்ப சொல்லிக்கலாம். 8 Pro மேபி அந்த அளவுக்கு அடி வாங்காம ஓரளவுக்கு டீசென்டான பிரைஸ். அடி வாங்காம இல்ல, நிஜமாவே இந்த தடவை வந்து போன் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. பாக்குறதுக்கும் ஓகே. பிளஸ் அந்த பின்னாடி கேமரா மாடல் சேஞ்ச் பண்றது. ஆனால் அந்த கேமரா மாடல் சேஞ்ச் பண்றதுல எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. கேஸ் அப்போ நான் என்ன பண்றது? இப்போ சர்க்குலர் ரிங் போட்டோம்னா சர்க்குலர் ரிங் கேஸு, ஸ்கொயர் ரிங் போட்டால் ஸ்கொயர் ரிங் கேஸா? ஆமாங்க. இப்போ ஐஃபோனுக்கு நேற்று சுடரன் ப்ரோ எடுத்து போட்டிருந்தாரு என்னோட கேஸ் கலெக்ஷன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீங்களும் ரியல்மி வாங்கிட்டீங்கன்னா கேஸ் நிறைய வாங்கிட்டு. பொதுவாக வந்து நான் சும்மா தாக்குறதுக்காக சொல்லுங்க, பொண்ணுங்க நிறைய கேஸ் வாங்குவாங்க.
என் தங்கச்சியே பார்த்தோன்னா மானாவரியா பண்ணி வச்சிருப்பான். அவளுக்கு வந்து பிக்சல் 2XL வாங்கி கொடுத்தேன். பிக்சல் 2XL அவட்ட கொடுத்ததுதான் தாமதம். அப்பயே மொத்தம் 12 கேஸ் ரிட்டர்ன் பண்ண என்கிட்ட பிக்சல் 2XL சேர்த்து. நான் ஒரு ஐடியா சொல்றேன், அவங்களுக்கு வந்து நத்திங் ஃபோன் 3 கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா எந்த கேஸ் வாங்குறாங்கன்னு பார்த்துரும். இப்பெல்லாம் ஃபீல் பண்ணாத, ஆல்ரெடி 4 கேஸ் பார்த்து ஸ்டார் போட்டு வச்சிட்டா. நத்திங் ஃபோன் 3 அவங்க கிட்ட தான் போகுது. அவங்க கிட்ட Xiaomi 12 Pro இருக்கு, அதில் கோடு போட்டுட்டாங்க, அதனால அவங்க இந்த மாதிரி மாறுது. Xiaomi 12 Proல கோடு விழுந்துருச்சுங்க. சரியா, அது எத்தனை வருஷத்து ஃபோனு, அது வந்த புதுசுல நான் சொன்னேன் அந்த பைபிள் 8 Gen 1 பெரிய வேலையை பார்த்துட்டான். ஆமா, ஆனால் HyperOS 2ஓட இத்தனை நாள் லைன் வராமல் இருந்தது பெரிய விஷயம் தான். மொத்தம் GT 8 Pro எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம காத்திருந்து பார்க்கலாம். நம்ம ஊர்ல எப்படி இருந்தாலும் இந்த டிவைஸ் எல்லாமே அடுத்தடுத்து வரப்போகுது நவம்பர் மாசத்துல. நம்ம அப்போ தெரிஞ்சுப்போம். OnePlusல வர 15 வரும். ஸோ அதுக்கும் நம்ம எல்லாருமே ஆவலாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ரொம்பவே ஆர்வமாக இருக்கீங்க எல்லாரும். அங்கே பாரு, அவரெல்லாம் வாங்குவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சந்திரபுரம் அவங்க கத்திக்கிட்டு இருக்காரு பாருங்க. சந்திரபுரங்கெல்லாம் கத்தல, அவன் வந்து பிக்சல் ஏதாவது நல்லதாக கிடைச்சா வாங்கிடுவேன்னு சுற்றிக்கிட்டு இருக்கான். அவன் தான் 8 வாங்கிட்டு நல்லா இருக்குன்னு இருந்தானே. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் இஸ் யூடியூப் நவ் லெட்ஸ் யூ செட் அ டெய்லி ஸ்க்ராலிங் லிமிட் ஃபார் ஷார்ட்ஸ். இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா நான் 30 minutes தான் ஸ்க்ரால் பண்ணுவேன். டிஜிட்டல் வெல்பீயிங்னு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே போனால் ஒரு ஆப்பை எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு கண்ட்ரோலே இருக்குது. 15 நிமிஷத்துக்கு மேலே அந்த ஆப்பை யூஸே பண்ண முடியாத மாதிரியான ஆப்ஷன்ஸ் அலர்ட் பண்ணி அதுக்கப்புறம் கிரே அவுட் ஆகிடும், யூஸ் பண்ண முடியாது. ஆனால் நம்ம உள்ள செட்டிங்ஸில் போயிட்டு அந்த இது லிமிட்டுக்குள்ளே போயிட்டு +1 அப்படின்னு 1 ஹவர்னு கொடுத்தா 1 ஹவர்னு வந்துடும். கரெக்டாக இந்த ஸ்க்ரால் லிமிட்டை வச்சுக்கிட்டு அதில் எக்ஸாக்ட். ஆனால் நாங்கள் பாருங்க, இது நொண்டி சாக்கு சொல்லணும்னு சொல்ல, இதில் 100ல் 2-3 பேர் தான் அதை சீரியஸாக யூஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலும் அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, சரி ஸ்க்ரால் இடிச்சிருச்சா, சரி போயிட்டு லிமிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அலாரமில் 10 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி படுத்துட்டு இருக்கு இல்லையா, ஐயோ சரி இன்னும் ஒரு 10 நிமிஷம் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு மறுபடியும் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸ்க்ரால் பண்ணால் நார்மலாக இது எதுக்கு ஆட பண்ணேன் அப்படின்னு கேட்டால் 10 மணிக்குள்ள தூங்கணும்னு பார்த்தேன் அப்படின்னு. சரி ஓகே, இப்போ மணி 2:30 இருக்கும், விளைய காலம் 2:30. 3 மணிக்கு தூங்குறாம இப்போ 2:30 மணிக்கு தூங்குறானா பெரிய விஷயம் தானே. ஒரு அரை மணி நேரத்தை வந்து சேவ் பண்ணி கொடுத்துருக்கல. அதே மாதிரி இந்த ஸ்க்ராலிங் ஃபீச்சரை வந்துட்டு தயவு செஞ்சு நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் கொண்டு வாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பப்ஜிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் கேம் விளையாடுறதுக்கப்புறம் அதுவே ஒரு பாப்பப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ண சொல்லும். அந்த மாதிரி இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயே அவங்க கொண்டு வரலாம். பட் ஆனால் அவங்க வந்தால் இவங்க மார்க்கெட் அடிவாங்க அப்படிங்கிறனால பண்ண மாட்டாங்க. ஏன்னா பெனிஃபிட்டே அதான். நம்ம தான் அவங்ககிட்ட சொல்கிறோம், ஏங்க இதை பார்த்து ஒருத்தர் செத்துடுறாரு, பர்மனெண்ட்டாகவே அவர் லாஸுங்க, உங்களுக்கு அது புரியலையா அப்படின்னு தான் கேட்குறோம். புரிய மாட்டேங்குது, ரொம்ப பேராசைப்படுறாங்க எல்லாரும். அண்ட் திஸ் நியூஸ் இது வந்து நீங்கள் ட்விட்டரில் பரபரப்பாக நிறைய பேர் போஸ்ட் பண்ணதை பார்த்துருக்கலாம். எனக்கு வரல, நான் பார்க்கல அப்படின்ட்டாரு. ஆமாம், அதான் இவர்கிட்ட கூட்டு வந்து அப்படி மாட்டிப்பேன். இல்லை நிஜமா வந்து ட்விட்டரில் நான் தான் எல்லாரும் பேன் பண்ணி வச்சிருக்கேனே, வளன்னு போடுற பாதி. இது வந்துட்டு பி அவேர் ஆஃப் டார்க் பேட்டர்ன் ட்ரிப் ப்ரைஸிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரைஸிங், அதாவது டீலுக்கான ப்ரைஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பேக்கிங் சார்ஜஸ், பிளாட்ஃபார்ம் ஃபீ, டெலிவரி சார்ஜ், ரைன் ஃபீ அப்படிலாம் போட்டாங்கன்னா இது வந்துட்டு தப்பு. அது வந்து இது எப்படி டீல் ஆகும், இது வந்து தப்பு தானே அப்படின்ட்டு வந்து கவர்மெண்ட்டே அட்ரஸ் பண்ணியிருக்க மாதிரியும் நீங்கள் வந்துட்டு இந்த கன்சியூமர் இதுக்கு வந்து கால் பண்ணி ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது ட்விட்டரில் நிறைய பேர் போஸ்ட் பண்ணி. கரெக்டா, என் கேள்வி என்னன்னா, இப்போ எவ்வளோ பேர் இது வரைக்கும் இதை பற்றி கேட்டிருப்பாங்கிறது தான் என் கொஸ்டின். ஏன்னா ஆர்வமாக நிறைய பேர் இருப்பாங்க, இன்னொரு கேஸ் போட்டிருக்கணும். ஏன்னா இது வந்து நம்ம இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம ஸ்விக்கியில் பார்க்குறோம், ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்குறோம், எல்லா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லையுமே நம்ம இதை பார்த்துட்டு தான். அது ஆக்சுவலாக என்னாச்சுன்னா, அந்த வடிவேல் சொல்லுவாப்புல பணக்காரனாவது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங்கை வச்சுட்டு எல்லாரும் வந்து உட்காந்துருப்பாங்க. அப்புறம் வெளில போய் பார்த்திபன்ட்ட கேட்டு வருவார்ல, அந்த மாதிரி எல்லா பிளாட்ஃபார்மையும் கூப்பிட்டு காமனாக ஒருத்தர் உட்காந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் எல்லாரும் இந்த ஃபீஸ் போடலாம், இனிமேல் போட ஆரம்பிங்க அப்படின்னு எல்லாரும் அட் அ டைம் ஒட்டுக்காக போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே, ஆமாம், சோறு வாங்க போனால் ஃபீஸ் போடுறான், அடுத்து ஃபோன் வாங்க போனால் ஃபீஸ் போடுறான், வாங்கின சுத்தம் மிச்சத்தை அடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம்னா ஃபீஸ் போடுறான். எல்லாத்துக்கும் இப்போ வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஃபீஸ் போட்டுருந்தா இந்த இடத்துல கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன நடக்கும், அதான் என் கேள்வி. உங்களுக்கு ஒரு மறுபடியும் ஏதாவது இப்போதான் இது நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. மெடிக்கல் ஃபீல்டில் வேற அந்த ORS இவ்வளோ நாளாக வித்துட்டு இருந்தது, அது வேற ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிரச்சனையாக தான் இருக்கு. டெல்லி சைடு அது வேற லெவலு. கோல்கேட் பேஸ்ட் டூப்ளிகேட்டா ஒரு கம்பெனி ரன் ஆயிட்டு இருக்கு. அவ்வளோ பேக் வச்சிருந்துருக்காங்க ஸ்டாக்ல. கோல்கேட் மட்டுமா, அந்த ஒரு போஸ்ட் கீழே நான் பார்க்குறேன் அவ்வளோ கம்பெனி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா பெப்சோடன்ட்லேருந்து சென்சோடைன் வரைக்கும் இருக்கானுங்க. அதே மாதிரி சோப்பு கம்பெனி, அப்புறம் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் கம்பெனி, லிப்ஸ்டிக் கம்பெனி, எல்லாமே ஃபேக்கு. நம்ம தாத்தாஸ்லாம் பார்த்தீங்கன்னா செங்கத்தூளை தான் எடுத்து தேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம், எங்களுக்கு இதே மாதிரி பண்ண சொல்லுவாங்க. வேணான்றோம், ஏன்னா அந்த வேப்பங்குச்சி எல்லாம் வச்சு தேய்ப்பாங்க. அது ரொம்ப நல்லது. ஏன்னா என்னாச்சுன்னா இந்த பல் சொத்தை ப்ளஸ் பல்ல வந்து சீல் வச்சிரும். இப்போ என்ன நீம்னு சொல்லிவிட்டு தானே அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன். உப்பு கூட தான் சொல்கிறான், உங்கள் டூத் பேஸ்ட் உப்பு இருக்கான்னு. என்ன இதெல்லாம் ராஜலகரவில் இதெல்லாம் வந்துட்டு அப்போவே அவங்க ராவாக எடுத்து போட்டு தேய்ச்சிட்டு தான் இருந்தாங்க. அப்போலாம் அவங்க பல்லு ஸ்ட்ரென்த்தாகவும் இருந்துச்சு. கல்லு போட்டு தண்ணியில் கரைச்சி வாயில் ஊற்றி துப்பிட்டு போயிடுவாங்கடா. டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்காமா. சரி, அதே மாதிரி இந்த ப்ரஷ்ஷுக்கும் சொல்லுவாங்க. அப்போலாம் கை தானங்க, கையை வச்செல்லாம் வளர்க்குவாங்க. எங்கள் ஆத்தாலாம் பார்த்தீங்கன்னா கை வச்சு தான் வளர்க்குவாங்க. அவங்க ரொம்ப பொறுமையாக 5 நிமிஷம் 6 நிமிஷம் விளக்குவாங்க. நம்மளை மாதிரி சும்மா
முடிஞ்சு அடுத்து அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த காலத்தில் எத்தனை பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்லீஸ்ட் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் பல்ல வளர்க்குறாங்க? முதல்ல எத்தனை பேர் பல்ல வளர்க்குறாங்க? அதை கேளுங்க முதல்ல. அதுக்கப்புறம் குவால்காம் ஸ்னாப்டிராகன் 6S Gen 4 இன்னொரு புரட்சிகரமான பழைய ப்ராசஸரை புது பேரோட மறுபடியும் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப்டிராகன். சரி, 6 Gen 1 என்ன சொல்ல வராங்க? ஒன்றும் இல்லை, 6 Gen 1. 6 Gen 1 அதோட ரீபிராண்டிங் தான் வந்து 6 Gen 3 வந்து 6 Gen 4 வந்து 6 Gen 4 தான் K13 பார்த்துருக்கீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 695 தான் வந்து 6 Gen 1. 695 தான் 6S Gen 3. எப்படி 695க்கு அப்புறம் வந்தது 6 Gen 1. ஏன்னா அதுக்கப்புறம் 6ல வேற 600ல எதுவும் வரல. அப்படி இல்லை, 695ங்கிறதே லேட்டாக தான் வந்துச்சு. சரியா, 695 தான் இப்போ 6S Gen 3. 6 Gen 1 வந்து முடிஞ்சு காலம் போச்சு. ஆமாம், ஏதோ ஒரு ஹானர் ஃபோன்லேயே கூட இருக்கு. 6 Gen 1 தான் இப்போ வந்துட்டு ரீபிராண்ட் பண்ணி 6S Gen 4 வந்திருக்கு. இது வந்து கேமிங்க்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். ஒன்றும் இல்லை, அதே ப்ராசஸர் தான். உள்ள NPUவும் ISPயும் லைட்டாக மாற்றிருப்பாங்க. தெர்மலுக்காக மேபி 1-2 சேஞ்ச் பண்ணிடலாம். 6 Gen 1 வந்து தெர்மலில் தான் அடி வாங்கிச்சு. எல்லா ப்ராசஸரும் நீ தெர்மலில் தான் அடி வாங்கிட்டு இருக்கு. பார்ப்போம் இந்த ப்ராசஸரோட ஏதாவது ஒரு வெற்றிகரமான டிவைஸ். ஏன்னா இப்போ Redmi 15 இருந்தாங்க. என்னது Redmi 15 வந்துச்சு 6S Gen 3. நல்லா தான் இருந்துச்சு அந்த ப்ராசஸர். அந்த மாதிரி இந்த ப்ராசஸர் வெற்றிகரம் போடும்னு நினைக்கிறேன். அப்புறம் இது ஒன்லி ஃபேன்ஸா? ஆமாம், எப்படி ஒரு உற்சாகமான நியூஸ் எடுத்துருக்கு. என்னது இவங்க வந்து NVIDIA ஆப்பிள் எல்லாத்தையும் போட்டாங்களா? ரெவன்யூ எஃபிஷியன்ட் கம்பெனி. அதாவது வந்து முதல்ல இந்த கம்பெனி நான் அங்கீகரிச்சது யார் எனக்கு தெரிஞ்சாகணும்டா. நான் வந்து எதுவும் அந்த GTA விளையாடும் போது பார்த்தேன்னா பிளே பாய் ரிலேட்டடான ஒரு சில விஷயங்கள்லாம் வரும். அதுக்கான ஒரு சில மிஷன்லாம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு GTA விளையாண்ட நண்பர்களுக்கு தெரியும். சான் அண்ட்ரியாஸ்லாம் விளையாண்டுருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரியா, என் கேள்வி என்னன்னா அதில் வந்து ஒரு லாஜிக் வந்து என்னன்னா அது ஒரு தனி கம்பெனி மாதிரி கட்டுவாங்க. சரியா, ஏன்னா அது ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு. இப்போ இந்த அளவுக்கு வந்து உலகத்திலேயே பெஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குன்னு, அதாவது இது வந்து எந்த விதத்தில் பீட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு எம்ப்ளாயை வச்சு அவங்களுக்கு வர ரெவன்யூ வந்து 37.6 மில்லியன். போடு எம்பிட்டு காசு. ஆமாடா, யார் அந்த எம்ப்ளாயி? NVIDIA எம்ப்ளாயி நீ பார்த்துருக்கியா? ஆனால் நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் இது ஒன்லி ஃபேன்ஸில் எம்ப்ளாயை பார்க்கறதுக்காக தான் போகிறாங்களே. NVIDIAல என்ன அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்டேண்டா 5080 ப்ராசர்னு சொன்ன GPU டிரைவரையே காணும் அப்படின்னு சொல்லி இப்படி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இங்கே அப்படியா ஏதாவது காணும்னா காணுமா அப்படின்னு அப்படி மாறிடுமேடா. என்ன பண்றது? இந்த டாப் லிஸ்ட்ல இருக்காம இருக்கு. அமேசான், டெஸ்லா, மைக்ரோசாஃப்ட் இவனுங்க பட்டியலில் ஒன்று தெரியுது. ஒன்லி ஃபேன்ஸ்ல மட்டும்தான் எம்ப்ளாயிஸை நல்லா ட்ரீட் பண்றாங்க. அப்போ லேபர் யூனியன் கோர்ட்ல போய் கேஸ் போடுங்க. இந்த வேலைக்காரன் படத்துல வருமே, நீங்க தான் நிறைய வச்சிருக்கீங்க. அந்த மாதிரி நீங்க தான் நிறைய பேர் பார்க்க வச்சிருக்கீங்க. சரி, ஆனா ரொம்ப கேவலமா தான் இருக்கு. இதை ஃபன்னா கம்மி இல்லை. ஆக்சுவலாக வந்து ஒரு சில சேனல்ஸ்ல இதுக்கு ரிலேட்டடான டேட்டாவை வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது ஆச்சரியமா இருந்தது. இதை பத்தி இப்போ எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்ட் இருக்கும்டா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் மதன் கௌரி வந்து ஒரு சில டேட்டா ப்ரெசென்ட் பண்ணும்போது அவரோட லெவல் வேறு மாதிரி இருக்கலாம். அவர் ஒரு சில டேட்டா பற்றி பேசலாம். அதை பிடிச்ச ஒரு சில நண்பர்கள் இருக்கலாம். அப்போ அவங்க அதை பார்க்க தான் செய்வாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா இன்னொரு சிலர் இருக்காங்க. இப்போ தமிழ் பொக்கிஷன் ஒருத்தர் இருக்காரு. அவரும் உட்காந்துக்கிட்டு குளோபல் பாலிடிக்ஸ் பற்றிலாம் ஏதாவது பேசிகிட்டு இருப்பாரு. ஸோ அப்போ அவர் டேட்டா அவர் பார்க்கும்போது இதே மாதிரி கீர்த்தி ஹிஸ்ட்ரின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து இங்கிலீஷில் வீடியோஸ் போடுவாங்க. அவங்க பார்த்தோன்னா இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி பேசியிருப்பாங்க. பயங்கரமாக இருந்தது அந்த டேட்டா. அது கொஞ்சம் போல்டாக பேச வேண்டிய விஷயம். அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் எப்படி வந்து மேல் அவ்வளோ ஈஸியாக இதுக்கு வந்து விழுந்துடுறாங்க. அவங்க ஃபீமேல் அவங்க வந்து மேல் இதை கன்வே பண்ணுறதுக்கும் ஃபீமேல் கன்வே பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃபீமேல் வந்து இந்த மாதிரியான ஒரு டாப்பிக்கை பற்றி பேசுறதே பெரிய விஷயம். அதாவது அவங்க வந்து அதை எடுத்து வந்து பேசுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன் மேல் வந்து இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ்க்கு ஈஸியாக அடிக்ட் ஆயிடுறாங்க, இல்லாட்டி அவங்க தான் இப்படி கன்சியூமராக மாறுறாங்கன்னு சொல்லி பேசியிருக்காங்க. சைக்காலஜிக்கலாக எப்படி அப்படின்னு. ஸோ அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டேட்டா ப்ரெசென்ட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா ரொம்பவே போல்டாகவும், இதெல்லாம் வந்து எல்லாரும் டச் பண்ணுற ஏரியாவே கிடையாது. கொஞ்சம் சென்சிட்டிவான ஏரியா. சிலருக்கு கூச்சமாக இருக்கும். சிலது வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் லெவலில் இஷ்யூ கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான டாபிக்லாம் கூட தொடுறாங்க. எப்படி தான் பேசுகிறாங்கன்னு எனக்கே புரியல. இதுக்கு ஃபார் அகெயின்ஸ்ட்னு ஒரு கேங் இருக்கும். ஃபார் இருக்கிறவன் வந்து கை தட்டுவான், கரெக்ட். அகெயின்ஸ்ட் இருக்கிறவன் வண்டே என்னென்னமோ சொல்லுவான், சம்மந்தமே இருக்காது. ஈவன் அவங்களே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஆமாம், சொல்கிறவங்களே பிடிச்சி ஆமா நீ என்ன ஐடியா அங்கே இருக்கும் அப்படின்னு. அந்த பொண்ணு ஏதோ ஒரு டேட்டா போட்டு இருந்ததுடா, அதில் தான்டா ரெண்டு போனேன். இவளோட ஃபோட்டோ வச்சே டிண்டர் அக்கௌண்ட் இருக்கான், 15-20 அக்கௌண்ட் இவ ஃபோட்டோ வச்சே. இந்த மாதிரியான எல்லா சைட்ஸ்லையுமே வந்து நிறைய பேர் வந்து இப்போ ரொம்ப ஈஸியாக ஸ்பூஃப் பண்ணுறாங்க. அப்போ என்ன எடுத்து எல்லாரோடைய மார்க் பண்ணி மற்றவங்க இமேஜஸ்லாம் எடுத்து போட்டு அந்த இமேஜுக்கு வந்து நிறைய பேர் ரிப்ளை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதான் இதெல்லாம் வந்து வீடியோவாக போட்டனால எனக்கு ஆச்சரியமா இருந்தது கீர்த்தி ஹிஸ்ட்ரி பேஜில். ஓகே ஓகே ஓகே. ஆமாம்,
ஹிஸ்ட்ரியை பற்றி தானே பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த பொண்ணு, என்ன இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்குன்னு இருந்தது. சாதாரண விஷயம் கிடையாது. எப்படி பார்த்தாலும் நம்ம தான் இதுக்கப்புறம் சேஃப்டியாக இருக்கணும். ஆமாம், நம்ம காசு தான் அங்கே போய்கிட்டு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. எல்லாம் இன்ஸ்டாகிராமில் தான் போயிட்டு இருக்கு. என்ஜிஜி ப்ரோ இப்போ தான் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு எது இன்ஸ்டாகிராமில்? அது ஆமாம், இன்ஸ்டாகிராம்லேயும் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்ஸ்டாகிராமில் தான் வந்து எல்லாரையும் காமிச்சதுல அந்த பொண்ணு. அந்த ஏதோ ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, நீங்கள் சேனலில் வேணால் போய் பாருங்கள். இந்த பொண்ணு இப்போ இந்த இதில் இருக்கால பிக் பாஸில், அந்த பொண்ணோட ஃபோட்டோலாம் எடுத்து போட்டு அதெல்லாம் கூட சொல்லியிருந்தா எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க, ஆக்சுவலாக என்ன மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் போகுது, இவங்க இந்த மாதிரி ஏர்ன் பண்ணும்போது அதுக்கு பாசிபிலிட்டி எப்படி கிரியேட் ஆகுது, பசங்க எப்படி ஈஸியாக அதுக்கு விளறாங்க, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்கு. ஆமாம், அதில் பே பண்ண சொல்கிறதே வந்து டாலர்ஸ் தான் பே பண்ண சொல்லுவாங்களா, இந்தியன் மணி கிடையாது. ஏன்னா இந்தியாவில் அந்த ஆப்பே கிடையாது. இதுவா நான் சொல்கிறது இன்ஸ்டாகிராமில் வந்து $399 அது அவங்க காஸ்ட், அது வேறு ஏதோ வேரி பண்ணி வச்சுப்பாங்க ஏதோ ஒன்று. அது இன்னும் சொன்னால் கேவலமாக இருக்கும், நான் சொல்லலை. ஓகே, அப்புறம் இந்த பட்ஸ் நாங்கள் வாங்குவோம்னு நினைக்கிறேன். ஓப்போ என்கோ X3s இப்போதைக்கு வந்துட்டு குளோபல் மார்க்கெட்டில் அக்டோபர் 28 பிறக்குது. இந்தியாவில் எப்போ வரும்னு பார்ப்போம். ஓகே, ஓப்போவா ஒன் ப்ளஸ்ஸா? முதல்ல நீ ஒரு முடிவுவா? ஏன்னா இதுவே அந்த ஒன் ப்ளஸ் நம்ம டிசைனில் தான் இருக்குது. அந்த ப்ளூ கலர் ஒன்று பார்த்தோமே இங்கே லெதர், இல்லை அது வந்து வேற, இதுவே இப்போ பாரு ஒரே டிசைன் தான். இது என்ன அந்த டைனோ ஆடியோ லெதர் கலர்ல நீங்க ப்ளூ கலர், அதான் டைனோ ஆடியோ தான இருக்கும். OnePlus Buds Pro 3 தான் சொல்றான். ஆமா, அதுல இதே டிசைன் தான் இருக்கும். ஆமா, அத தான் கொண்டு வந்து வச்சிருக்கானுங்க. ஆமா, அதே பட்ஸ் தான். அதானா? அப்ப அதே தான். பிஞ்ச்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிஞ்ச் இல்லைன்னா இது வந்து ஒரு 5000 ரூபா 6000 ரூபாய்க்கு வரும். டைனோ ஆடியோனா 6000 ரூபாய்க்கு தரன்றது தான் இவங்க யூஎஸ்பியா இருக்கும். ஏன்னா அவன் 6000 ரூபாய்க்கு தர மாட்டான், 7500 ரூபா 7400 ரூபாய்க்கு தான் கிடைக்கும். OnePlus 13 வந்துச்சு. ஆமா, OnePlus 13 முன்னாடி வந்துச்சு. OnePlus 13 வரும்போது ப்ளூ கலர் வந்துச்சு. OnePlus 13 வரதுக்கு முன்னாடி வந்துச்சு. இந்த கலர் வந்து அப்போ வந்துச்சு. ஆமா, ஓகே ஓகே, பார்ப்போம். இவனுங்களும் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. நான் ப்ரைஸிங் எந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. ஆனால் ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க X3Sன்னு போட்டிருக்கா, அப்போ X3 Pro வருதா அப்படின்னு கேட்டாங்க. அது OnePlusல கூட தான் 13Sன்னு வந்துச்சு, 13 Pro வந்துச்சா, அவ்வளோதான், அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். பார்ப்போம். ஏன்னா ஓப்போவோட என்கோ 2 வாங்கணும். நம்ம வாங்கினது வந்து ஓப்போ என்கோ Buds 3 Pro. இப்போ வாங்கினது இல்லை, இதுக்கு முன்னாடி வாங்கினோம் பேம்போ. இதுன்ட்டு நீங்கள் பேம்பு டைஃப்ரமா Buds Air 3 Pro. அதுவே வந்துட்டு எங்களுக்கு ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு பெருசாக சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அடுத்து போ, ஒரு சில இடத்துல பண்ணல. அதாங்க சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது அதையே இது போட்டுருச்சு. அந்த வெக்கக்கேடையே நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வரப்போகிறவங்க எல்லாருக்கிட்டையுமே நான் அந்த டேட்டாவெல்லாம் கேட்டேன். நான் சும்மாலாம் அதை பண்ணல. ஏதோ நம்ம வந்து ஏன்னா அப்போ வந்துட்டு ஓப்போவுக்கு செமையாக மற்ற எல்லாருமே வந்து ஹைப் கொடுத்துருந்தாங்க. அந்த பட்ஸ் வந்து செமையாக நம்ம வந்து அப்போ இதுவும் போல்டான டிசிஷனாக தான் இருந்தது. நம்ம அதுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிற மாதிரி இருந்தது. பேசினா அவ்வளோ பெரிய சேனல், அவன் 8 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கான், நீ என்ன நீ இவ்வளோ பேசுகிற அப்படி. இப்போ இதை வாங்கி விட்டு வாங்கின ஒருத்தர் கூட ஒரு சில இல்லை, மோஸ்ட் காமன்லி எல்லாமே யாருமே குறை சொல்ல. ஒரே ஒருத்தர் என்ன சொன்னார்னா, அதுவும் Buds 3 தான் சொன்னார். பட்ஸ் அவர் வந்து சொன்னதுக்கும் நான் ரிப்ளை கொடுத்துட்டேன். அவரும் வந்து ஹாப்பி. அவரும் அடுத்து அந்த வீடியோலேயே ரிப்ளை போட்டிருந்தாரு. ஓகே, தேங்க்யூ ப்ரோ, இவ்வளோ ஹெல்த்தியான ஒரு கம்யூனிட்டி வச்சிருந்ததுக்கு தேங்க்ஸ், நீங்கள் கொடுத்த டேட்டா சூப்பர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேட்ரு என்னன்னா, இந்த பட்ஸை வாங்கின ஒரே ஒருத்தர் தான் என்ன சொன்னார்னா, எனக்கு இதோட என்கோ Buds 2 நல்லா அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகே, அங்கே தான் நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, நீங்கள் சொல்கிறது உண்மை, ஆனால் ஹேமனுடைய ஆப்குள்ளே போயிட்டு இதில் பேஸ் எனேபிள் பண்ணிட்டு கஸ்டம் ஈக்குவலைசர் வச்சிங்கன்னா இதுக்கு தம்சம் மட்டும் போயிடும் அப்படின்னு போட்டிருந்தேன். அந்த வீடியோலையும் எல்லாரும் தெளிவாக ரிப்ளை போட்டிருந்தாங்க. நானும் உள்ளே போய் சேஞ்ச் பண்ணி தான் கேட்குறேன், செமையாக இருக்குது அப்படின்னு. இது வந்து நாட் Buds 3 Pro. நாட் Buds 3 Pro. ஏன்னா இவனும் இப்போ 2500 சம்திங்ல இருக்காங்க. 2500 டே 1999 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்தது. அதனால தான் நம்ம எல்லாரும் இப்போ வாங்கினா 2400 அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இவனும் ஆஃப் த குட் கை, மொரட்டப்பட்டு நல்ல பேட்டரி லைஃப், நல்ல ஃபோன் கால் பேசலாம். அதான். அப்புறம் என்னங்க ஆப்பிள் ஃபோன் வச்சிருக்கீங்களா? 12 வச்சிருந்தீங்களே. ஆமாம், இந்த 26.1 பீட்டால் 4ல வந்துட்டு இந்த கிளாஸ் வியூல வந்துட்டு கிளியர், அப்புறம் அந்த இது வந்துருச்சு. ஓகே ஓகே ஓகே, அதான் பேக்ரவுண்ட் ஒரு சில பேருக்கு தெரியல, அந்த வால்பேப்பருக்கு ஏத்த மாதிரி தெரியாம போய்டும், உண்மைதான் தெரியல அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் இப்போ இந்த இது வந்திருக்கு. ஒரு உங்களுக்கு பேக் சைடில் இருக்கிறது அந்த ஒயிட் கலர்ல வந்துடும். இல்லை இப்போ கேள்வி என்னன்னா, நிறைய பேர் தான் இப்போ என் மனசுல என்ன ஓடுதுன்னா, இப்போ டிண்டட் கொடுக்குற அளவுக்கு ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன யூஐ பண்ண நீ தான் இந்த மாதிரி வந்து கொடுக்குற அளவுக்கு. இப்போ நார்மலாக வந்து டார்க் மோடு இல்லாட்டி லைட் வாங்க. இப்போ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா அட்வான்டெக்ஸ்னு ஒரு மோட் இருக்கு. Xiaomi 13 Proல HyperOS 2ல ஆன் பண்ணனா, ஆனால் ட்விஸ்ட் என்ன, 15 அல்ட்ரால சும்மாவே அட்வான்டெக்ஸ் சும்மாவே வரும். இன்னும் ஆன் பண்ணால் இன்னும் பயங்கரமாக வருது. இவன் தான் F7ல கூட சும்மாவே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் வரல. இல்லை, இது ஏதோ வேணும்னே பண்ணுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் நான் அக்செப்டே பண்ண மாட்டேன். ஆமாம், 8 Gen 2 வச்சுக்கிட்டு இதில் வந்து ரெண்டர் ஆகாதுன்னா எப்படிங்க, என்னங்க கூத்து இதெல்லாம். அப்புறம் என்ன ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் இல்லை, அப்போ நான் ஃபோன் வாங்கினா அடுத்த 2 வருஷத்துல வந்து இது அப்டேட் ஆன மாதிரியான ஃபீல் தான் வரும். அப்படி தானே சொல்ல வர. சாம்சங்லாம் 7 வருஷம் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கான். ஆமாம், ஆனால் அது ஓரளவுக்கு வேலிடாக கொடுத்துட்டு இருக்கான். ஏன்னா S23 யூசர்ஸே ஒரு சில பேர்லாம் வந்துட்டு இந்த 1U8 வந்ததுக்கப்புறம் நல்லா இருக்குன்றாங்களே. இப்போ ஒருத்தர் வந்து செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் வாங்கியிருக்கேன். நிறைய நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். 25,000 ரூபாய்க்கு 24,000 ரூபாய்க்கு வாங்கினேன்.
செகண்ட்ஸ்ல. S20 வெறும் S23. ஓகே, வெறும் S23 எனக்கு வந்து சூப்பரா இருக்கு. லைஃப்லேயே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் காம்பேக்ட் ஃபோன் யூஸ் பண்ற ஃபீல் இருக்குன்னு இருக்காரு. இவரோட இன்னொருத்தர் 16+ல iOS 26 வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையே மாறி போச்சு, வெறுத்து போய் நான் அதனால என்ன பண்ணேன், இதுக்கு மேலே அதை யூஸ் பண்ண முடியாதான்னு விட்டுறிஞ்சிடலான்னு சொல்லிட்டு S25 வாங்கினேன். வேற லெவலில் இருக்குது. லைஃப்பில் நான் எடுத்த ஒரு சூப்பர் டிசிஷன் இது. இதுக்கு முன்னாடி நான் Note 8 யூஸ் பண்ணேன். Note 8 இது சாம்சங். Note 8 யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகும்போது ஃபோன் ஸ்லோ ஆகும். அதனால அப்போது சரி ஆண்ட்ராய்டு இவ்வளோ தான், ஐஃபோன் போகலான்னு போனேன். இப்போ iPhone 16+ இவ்வளோ சொதப்பின உடனே எனக்கு வெறுத்து போயிடுச்சு. அதனால S25 போனேன். S25 என் வாழ்க்கையே மாற்றிருச்சு, ஆண்ட்ராய்டு மேலே இந்த மரியாதையே கூடிருச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. கீழே ஒருத்தர் வந்துட்டு எவ்வளோ SOT வருதுன்னு கேட்டார். இதை என்னாலே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. 8 மணி நேரம்னு போட்டிருந்தாரு இவர். காமேஷ் ப்ரோ விட்ற நிறைய பேர் S24 ஸ்னாப்டிராகனுக்கே 6 மணி நேரம் 7 மணி நேரம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, இப்போ இந்த டீலில் நிறைய பேர் வாங்கிவிட்டு ஒரே செலிப்ரேஷனாக இருக்காங்க. யாரை கேட்டாலும் ஒரு நெகட்டிவ் சொல்ல மாட்டாங்க. ஒரு சில பேர் ஃப்ரண்ட் கேமரா வந்து கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது ஏன் அப்படின்னா அதுக்கும் நான் ஆன்சர் பண்ணியிருந்தேன்ல. யாருன்னு பார்த்தா விவோலேருந்து ரெனோலேருந்து வராங்க. ப்ரீவியஸ் டிவைஸ் வந்து விவோட V60 அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து குறையா இருக்கு. ஒரு V30 யூஸரு இங்கே வந்து லேண்ட் ஆகிறாரு, எனக்கு செல்ஃபி செட் ஆகலன்றாரு. இப்போ நான் Xiaomi 13 Pro வச்சிருக்கேன். நான் S24 பண்ணால் எனக்கு ஃப்ரண்ட் கேமரா பயங்கரமாக இருக்கும், செம்மையாக இருக்கும். பிரச்சனை என்னன்னா ஏன் வந்து பிடிக்கல அப்படின்னு கேட்டால் மூஞ்சில் இருக்க பருவலாம் காட்டுதாண்டா S24. ஓகே, பிக்சல்லாம் பார்த்தோன்னா பள்ளம் போட்டு காட்டும் எங்கெல்லாம் இருக்கிறதெல்லாம். அவன் இருக்கிறத அப்படியே காட்டிடுவான், பின்னாடி குப்பை இருக்கா அதையும் காட்டுவான். ஆமாம், இதே விவோவில் யூஸ் பண்ணால் நாங்கள் எல்லாருக்கும் டிஃபால்ட் ஒரு பெயிண்ட் அடிச்சு அவங்கள வந்து முழுன்னு காட்டிடுது. ஆக்டர் அவங்களாம் கஷ்டப்பட்டு 2 மணி நேரம் உட்காந்து போடுற மேக்கப்பை ஒரே ஷாட்ல போட்டு முடிச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஃபேஸ் வந்துட்டு இப்போ நமக்கு வேர்த்து இருக்கு, இந்த இடத்துலலாம் ஏதாவது பிம்பிள்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் இருக்காது. விவோ ஓப்போல கிளியராக கொடுத்துருமா, நான் எடுத்ததுமே போஸ்ட் பண்ணிடுவேன் அப்படி இருக்கும். அதுதான் வந்துட்டு ஜெனரல் யூசர்ஸ்க்கு பிடிக்குது. ஆமா, ஓகே. சரி, இந்த மாதிரி ஆப்ஷன் வந்திருக்கு, எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க. ஓகே, அடுத்து வந்துட்டு ஆண்டவர் நத்திங் ஃபோன் வாங்கின நேரமா என்னன்னு தெரியல. நத்திங் ஃபோனில் ஃப்ளாக்ஷிப்பை தவிர்த்து மிச்சம் அந்த 2A அதுக்கப்புறம் CMFல மேபி ப்ளோட்வேர்ஸ் வரும். ஆமா தெரியும் எனக்கு, நான் முன்னாடி சொன்னேனே நத்திங் OS 3A லைட்னு ஒரு ஃபோன் வரப்போகுது, அது வரும்போதே வரும். நத்திங் OS 4ல வந்து கிளான்ஸ் கொண்டு வந்திருக்காங்களாமே, வால்பேப்பர் சேஞ்சிங். அதுலேயே வந்து ஆட் ரன் பண்ணுறதுக்கு தானே அந்த கிளான்ஸ். அதான் இதுக்கப்புறம் ப்ளோட்வேர்ஸ் வரும், ஆனால் ஃப்ளாக்ஷிப்பில் வராது. ஃப்ளாக்ஷிப்பில் வந்து எப்பயும் போல் க்ளீன் யூஐ அவங்க ப்ராமிஸ் பண்ண க்ளீன் யூஐ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க நம்ம மோஸ்ட் காமன்லி நத்திங்கை சஜஸ்ட் பண்ணும்போதே என்ன சொல்லுவோம், ப்ளோட்வேர் ஃப்ரீ. ப்ளோட்வேர்ஸ் இருக்காது, ஓரளவுக்கு பிக்சல் யூஐ மாதிரி வந்துருவான், ப்ளோட்வேர்ஸ் இருக்காது, ஆட்ஸ் எதுவும் குறுக்க மறுக்க கேவலமாக ரன் ஆகாது அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். அது வந்து இதுக்கப்புறம் இனிமேல் நீங்கள் அதை சொல்ல முடியாதுங்க அப்படின்ட்டு சொல்லலை. எனக்கு என்னன்னா அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ ப்ராப்ளம் என்னன்னா அதை அன்இன்ஸ்டாலும் பண்ண முடியாமல் இருந்தால் தான் பிரச்சனை. ஏன் இப்போ Xiaomi ரெட்மிலாம் எல்லாத்துலேயுமே வரும், பிடிச்சி நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஓடு அப்படின்னு அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம், வாங்கின போய் தொட்டு விட்டுலாம்ல, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொண்டு வராங்களான்றத 3A லைட்டில் வருமா, இல்லாட்டி போயிட்டு கடைசியில் பார்த்தா அன்இன்ஸ்டால் கூட தான், அன்இன்ஸ்டால் அப்டேட்டு, ஃபோர்ஸ் ஸ்டாப். ஆமாங்க, ஒரு சில இதில் டெனி அந்த இதுவும் இருக்காது, இந்த ஃபோர்ஸ் ஸ்டாப் பண்ணி அந்த இதுவும் வராது, டிசேபிளும் வராது. அந்த மாதிரி பண்ணாமல் இருந்தால் சரி, பார்ப்போம். சத்திய சோதனை. ஓகே, என்னமோ எடுக்கிறானே சாம்சங் கேலக்ஸி XR, அதான் அந்த இது கண்ணாடி கொண்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களே, நல்லா இன்ட்ரெஸ்ட் இல்லடா சீரியஸா. கிடையாது தான். ஆப்பிளோட விஷன் ப்ரோவே பார்த்தோன்னா ப்ரோ போதும் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டேன். சரியா, 100 ரூபாய்க்கு கார்ட்போர்டுன்னு AR வந்தது, அது மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டேன்னா ஓகே. ஃபோனில் எடுத்துட்டு ஃபோனில் டுவல் ஸ்க்ரீன் மாதிரி மாட்டி இப்படி வச்சுக்கலாம்ல, மாட்டிட்டோம்னா அதில் தெரியும் அழகா, இப்படி திரும்பினா அப்படியே நிஜமாவே ஃபீல் அதெல்லாம் நல்லா இருக்கும். அதுவும் ஒரு சில இதில் வந்துட்டு தேட்டரில் ஆடியன்ஸ் முன்னாடி உட்காந்துருக்க மாதிரி அந்த இது நல்லா இருக்க மாதிரி பண்ணியிருப்பாங்க. அந்த 100 ரூபாய் அதில் எனக்கு இந்த மாதிரி வித்தை காமிச்சியா, அது ஒர்த்து. 1 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய்க்கு இந்த வித்தையை காட்ட போற அப்படின்னா நீயே வச்சுக்கேங்கிறேன் நான். தீஸ் ஆர் த நியூஸ். ஆமா, நிஜமாவே இதாங்க நியூஸ். இப்போ அவங்க இவ்வளோ நேரம் நீ என்னவோ சொன்ன, ஒரு நியூஸ் கூட வரல. இப்போ கூட K90 Pro Max வந்தது, அதை பத்தி ஏதாவது பேசுனியா? அது சவுண்ட் பை பர்சன் இருந்தது, எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, ஸ்பீக்கரை டெஸ்ட் வேற பண்ணி காமிச்சிருக்காங்க, 2.1 ஆடியோன்றாங்க, அதை பத்தி ஏதாவது சொன்னியான்னு கேட்பாங்க. சொல்லியிருப்பாங்க, இந்தியாவுக்கு வரல, அதை ஏன் நம்ம இங்க எழுத்து போட்டு பேசிக்கிட்டு. ஓ, இந்தியாவுக்கு வராது எதுவுமே நீங்க பேசலாம், ஆர்வம் காட்டியா அந்த ஒன்லி இருக்கு இந்தியாவில். அதான் பேமெண்ட்ல இருந்து எல்லாம் டாலர் நம்ம ஊர்லயே கிடையாது அபிஷியல்னு சொன்னீங்க. யூசர்ஸ் இருக்காங்கல்ல இப்போ K90. அப்போ K90 Pro Max இங்க யாரும் வாங்க மாட்டாங்களா? மண்ணடியில கடையை வச்சுட்டுலாம் உட்காந்துருக்காங்க நிறைய பேர். K90 Pro Max மோஸ்ட் காமன்லி இருக்காது, ஒன்லி ஃபேன்ஸ்ங்கிறது எல்லார்கிட்டையும் இருக்கும். அப்படி வர எல்லார்கிட்டையும் அதை ஓப்பன் பண்ணு. என்கிட்ட கிடையாதுங்க, நான் பிக் பாஸ் தான் வந்துட்டு இருக்கேன். அதாவது இது என்ட்ரி லெவல் ஒன்லி ஃபேன்ஸா? சரி ஓகே, சரிங்க, ரைட். ஆரம்ப கட்டத்தில் இருக்குது K90 Pro, அதாவது K90 Pro Max 2 மாடலு. அதில் K90 வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் சவுண்ட் பை போஸ் தான், ஆனால் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸு.
ப்ரோ மேக்ஸ்ல மட்டும் தான் அதுல மட்டும் தான் 2.1. ஸோ 2.1ன்றனால பேக்ல பேஸ் பயங்கரமா இருக்கும். ஆமா, நம்மளால தண்ணியில ஊற்றி காமிச்சாங்க, முன்னாடி தண்ணியெலாம் ஊற்றி பயங்கரமா டுப் டுப் டுப்புச்சு. ஆமா, அந்த அதான் எனக்கு நான் லாஸ்ட் வீக்கே சொன்னது தான், G5ல பார்க்குற மாதிரி ஒரு ஞாபகம் தான் இருந்துச்சு. அவங்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, கேமரா சாம்பிள்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. அதில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து உருப்படியான கேமராஸ் யூஸ் பண்ணுறாங்க. கிடையாதுன்னு நினைக்கிறேன். லைட் 100 950லாம் இருக்கும். லைக்கா கிடையாது. அந்த 17 Pro சீரிஸ் வந்துச்சுல, அதில் இருக்க சென்சார் இதில் இருக்கும். ஓ, ஆனால் லைக்கா கிடையாது. அதான் மேட்டர். ரெட்மியோட காம்பினேஷன் இருக்கும், சாயல் இருக்கும். இதில் ரெட்மில இப்படி ஒரு ஃபோனான்ற மாதிரி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி இந்த ரெட்மில லாம்போகினி எடிஷன் ஒன்று பார்த்தேன்னு சொன்னேன் தெரியுமா, அந்த பர்மா பஜார் சைட் போயிட்டு. ரெட்மில வந்துட்டு K80 லாஸ்ட் இயர் வந்துச்சு, அதுவே வந்துட்டு சம ஃபோனு, ஆனால் நம்ம கிடையாது. லாம்போகினி எடிஷன் அப்படிதான் இருந்தது. என்னடான்னு பார்த்தா 8 Elite 8 Gen 3 இப்படி ப்ராசரோட சுத்தின்னு இருக்குது. ரெட்மில 1 TB ஸ்டோரேஜ், 24 GB RAM. ஆனால் ரெட்மி இந்தியாவில் ரெட்மினா யார் தெரியுமா, ஏழைகளின் விடிவெள்ளி. ஆமா, ப்ராசர் என்னடான்னு பார்த்தா யூனிசாக் மாதிரி ஓரமாக கிடக்கும். 6300 Dimensity 7300 அந்த மாதிரி வரல. ஆனால் அந்த ஒரு விதத்தில் நான் நிஜமாவே ஷாமி பாராட்டுறேன். ஏன்னா இந்த 10,000 ரூபா செக்மெண்ட்ல இருக்கிற ஃபோன்ஸ் அவங்களுக்கு எதை பார்த்தாலுமே 4 Gen 2 4S Gen 2 6S Gen 3 இந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க வந்து தேவையில்லாமல் அந்த இடத்துல வந்து டிமென்சிட்டியை புகுத்தவே இல்லை. 15,000க்கு மேலே வரும்போது தான் ஒரு சில டிமென்சிட்டி வருது. அது முக்கியமாக போக்கோல வருது. அதில் தான் பார்க்க அது அந்த இது ப்ரோல வரான், நோட் சீரிஸ்ல ஒன்று வரதுனால அது போக்கோல. அதுவும் 8 சீரிஸ் 8000 சீரிஸ் டிமென்சிட்டி 7000 சீரிஸ் தான் வருதே தவிர இந்த 6000 இப்போதைக்கு விழல. இதுக்கு முன்னாடி அந்த ரெட்மி 13 சீன் ஒன்று இருந்தது, எடு விளக்கமாற அப்படிதான் இருந்தது. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டேவே போய் கத்தி வாங்கினாரு அப்படிங்கிறவர். பிக்சலை பறி கொடுத்து நேராக போய் திரும்ப வந்து வாழ்க்கையை பறி கொடுத்துட்டாரு, செலிப்ரேட் பண்ணி வாங்கினாரு அதை. ஆமா, அங்க போய் லேண்ட் ஆனதோட தான் தாமதம், அதுக்கு மேலே எடுத்துருக்கவே முடியல. அதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சி போய் தான் இப்போ Xiaomi 15 வாங்கியிருக்காரு. அதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சி அந்த இதுல வரும் தெரியுமா, சம்திங்ல வாயில நல்லா வருது அப்படின்னு மூஞ்சி மட்டும் வாஷ் ஃபேஷனா இருந்தா. சரிங்க, ரைட்டுங்க. இதோட அடுத்த பதிவில் சந்திப்போம். அதற்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபாரணி. பார்க்கலாம். பாய்.